பஞ்சாயத்து தேர்தலை பற்றி சொல்கிறது. சட்டப்பிரிவு 243K ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 243K அப்படிங்கிறது பஞ்சாயத்து தேர்தலை பற்றி சொல்லுது. அப்போ பஞ்சாயத்து தேர்தலை பற்றி சொல்லும் பொழுது யார் அந்த தேர்தலை நடத்துவா? மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையர் பதவி நீக்கம் எப்படி இருக்குன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க அதே ப்ரொசீஜரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சட்டப்பிரிவு 243L, இதையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ மாநிலங்களில் ஓகே, யூனியன் பிரதேசங்களில் பஞ்சாயத்து அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் 243L. 243M வந்து எந்தெந்த ஆட்சி பகுதிகளுக்கெல்லாம் இந்த பஞ்சாயத்து முறை பொருந்தாது அதை பற்றி சொல்கிறது 243M. 243N அப்படிங்கிறது நடைமுறை சட்டங்களின் தொடர்ச்சி. அப்போ இந்த அரசமைப்பு கொண்டு வரக்கு சட்டத்திருத்தம் கொண்டு வரக்கு முன்னாடி சில சட்டங்கள் ஒரு பகுதியில் இருக்கும். அப்போ அவங்க முன்னாடியே கொண்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த சட்டத்தை தொடரலாம்